Hi friends, நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் சொல்ல போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். நம்ம வீட்டில் எலக்ட்ரிசிட்டின்னு ஒன்று இருக்குது. அது மூலிமா தான் நம்மளோட டிவி, ஃபேன் எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் வந்து 240 வோல்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 240 வோல்ட் 230 வோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கரண்ட் பார்த்தீங்கன்னா 1.5 ஆம்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இப்போ வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அது என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியாது. ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நான் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல் படிக்கும்போது சொல்லியிருப்பாங்க கரண்ட்னா என்னென்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா சரி வோல்டேஜ் என்ன பண்ணுது அப்படிங்கிறது வந்து என்னங்கிறது நம்மளுக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது. அதுக்கான ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் தான் அது. இதை வந்து எக்ஸாம்பிள் எடுத்துங்க. இது கரண்ட்டுன்னு எடுத்துங்க, ஓகேங்களா? கரண்ட்டு இது உள்ளே இருக்கிற லிக்விட் இருக்குல்ல, லிக்விட் வந்து எலக்ட்ரான்ஸ்னு எடுத்துக்கங்க, ஓகேங்களா? இது வந்து கரண்ட்டு, இது வந்து லிக்விட் வந்து எலக்ட்ரான்ஸ், ஓகேங்களா? இது வந்து இன்னும் ஃப்ளோ ஆகலை. இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இப்படியே தானே இருக்குது. இப்போ வந்து எதுவுமே ஃப்ளோ ஆகலை. இந்த எலக்ட்ரான்ஸை நம்ம ஃப்ளோ பண்ண வைக்கணும்னா என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ். அதாவது ஒரு எலக்ட்ரானை வந்து நம்ம மூவ் பண்ண வைக்கணும். அதாவது ஃப்ளோ ஆஃப் கரண்ட், ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னு சொல்லுவோம். அந்த எலக்ட்ரான்ஸை நம்ம மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான், அதுக்கு யூஸ் ஆகிறது தான் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பலூனில் இருக்கிற ஏர் வந்து வோல்டேஜ்னு எடுத்துங்க, ஓகேங்களா? இந்த வோல்டேஜ் தான் இந்த எலக்ட்ரானை மூவ் பண்ண வைக்குது. அது எப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இப்போ வோல்டேஜ் வந்து இந்த எலக்ட்ரானை மூவ் பண்ண வைக்குது. இதுதான் ஒரு பேசிக் கான்செப்ட். இதை வந்து ஒரு ஸ்கூலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வாட் இஸ் வோல்டேஜ் அப்படிங்கிறது, வாட் இஸ் கரண்ட் அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட், ஒரு பலூன், ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு சின்ன ஒரு வாட்டர், இதை மட்டும் வச்சு நம்ம வோல்டேஜ் கரண்ட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து கரண்ட்டு. இந்த கரண்ட்டில் வந்து என்ன இருக்குது, எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இந்த எலக்ட்ரான்ஸை மூவ் பண்ண வைக்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ். இங்கே வோல்டேஜுக்கு பதிலாக இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ஏர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஏர் வந்து இந்த வாட்டரை மூவ் பண்ண வைக்கிற மாதிரி எலக்ட்ரான்ஸை வந்து வோல்டேஜ் வந்து மூவ் பண்ண வைக்குது. இப்போ வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த வோல்டேஜோட ஸ்பீடு. இது வந்து இப்போ வந்து கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் ஏர் தான் இருக்குது, அதனால கொஞ்சம் தான் வாட்டர் மூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி தான் இப்போ வோல்டேஜ் வந்து 230 வோல்ட் 240 வோல்ட்னு இருக்குல்ல, அந்த வோல்டேஜோட ப்ரெஷருக்கு தகுந்த மாதிரி கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். இதுதான் ஒரு பேசிக் கான்செப்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இண்டக்ஷன் என்ன அண்ட் ரெசிஸ்டன்ஸு, கெப்பாசிட்டர் அப்படின்னா என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே.